நம்ம தாயின்னு சொல்கிறதில்லை. தாயை குழந்தை தானே தெரிந்து கொள்கிறது. இவர் ஒரு தந்தை என்று தாய் சொல்ல வேண்டும். இந்த வாத்தியாட்ட படிப்பா நீ முன்னுக்கு வருவேன்னு குருவை தந்தை காண்பித்து கொடுக்கிறார். உன்னுடைய ஜாதகத்திற்கு உன் நட்சத்திரத்திற்கு நீ இன்ன தேவதையை உபாசனை செய்தால் உனக்கு நல்ல கிடைக்கும்னு குரு சொல்கிறார். ஆக மாதா பிதா குரு தெய்வம் உபதேச கிரமத்தில் அடுத்த வழியில் நம்ம நமஸ்காரம் பண்ணக்கூடிய கிரமம் பார்க்கும்பொழுது தாயார் வயிற்றிலே 10 மாதம் சுமந்து வயிற்றிலே உபாதைப்பட்டு நம்ம பெறுகிறார். அதற்காக தாயாருக்கு நமஸ்காரம். இங்கே தாயார் கண்டா வயிற்றுக்கு நேரம் நமஸ்காரம். அடுத்தாப்புல நாம் நன்றாக வர வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், நன்றாக வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக நம்மை கண்டித்து எப்பொழுதும் நம்ம நினைவாக இருக்க முடியாத தந்தைக்கு ஹிருதயத்திலே நமஸ்காரம். ஆத்மாவை புத்திரநாமாசி, அவனுடைய ஆத்மாவே அவனுக்கு புத்திரனாக பிறக்கிறது என்று சொல்கிறார்கள். அடுத்தபடியாக குரு இந்த மாதிரி ஒரு சபையிலே நம் வாயை திறக்க வைக்கிறார். அவருக்கு வாய்க்கு நேராக நமஸ்காரம். அடுத்தாற்போல் தேவதைகள் நமக்கு நல்ல அனுகூலத்தையும் ஞான கண்களையும் திறந்தடைகிறதாலே இதே நமஸ்காரம். பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர் 3 பேருக்கு 3 பேரும் சேர்ந்து ஒரே உருவமான அப்படின்னாலும் இவர் எல்லா தேவதைகளும் அதில் அடங்கியிருக்கின்ற அவர்களுக்கு மட்டும் இப்படி நமஸ்காரம். மஸ்திக் அவருக்கு மட்டும் அவர் 3 பேருக்கு தான் இப்படி. மற்றவர்களுக்கெல்லாம் இங்கே நமஸ்காரம். மற்ற தேவதைகளுக்கு, வாத்தியாருக்கு, தகப்பனாருக்கு, தாய், இந்தபடியாக சீனாக்கு வருகிறது. அந்தபடி நமஸ்காரங்கள் ஒற்றப்படை, பிரதட்சணங்கள் இரட்டப்படை. அயுக்மஞ்ச பிரணாமஞ்ச யுக்மஞ்சாபி பிரதட்சணம்னு சொல்லப்பட்டிருக்கு. சில இடங்களில் திருப்பிரதட்சணையை கட்டியாது ஒத்தப்படையாக பிரதட்சணம் பண்ண வேண்டிய இடங்கள் வரும். அப்பொழுது அந்த இடத்திலே அப்படி செய்ய வேண்டும். சன்னதிக்கு நேராக இருக்க முடியாத கோவில்களெல்லாம் தனியாக சுற்றக்கூடாது. சன்னதிக்கு இடதுபுறம் வலதுபுறம் இருக்க சன்னதிகளை முருகன் சன்னதி, அம்பாள் சன்னதி தனியாக சுற்றலாம். அதில் ஒரு அம்பாள் சன்னதியும் சுவாமி சன்னதியும் தனியாக சுற்ற முடியாத அநேகம் சன்னதிகளே இருக்காது, என்றும் சேர்ந்தாற் போல் இருக்கும். இதற்கு உதாரணம் சொல்கிறார்கள். ஒரு மகர்ஷி இருந்தார். அந்த மகர்ஷி என்ன பண்ணுவார் என்றால் பிருங்கி ரிஷி என்ற அவருக்கு பெயர் வந்தது. பின்னால் வந்த பெயர் பிருங்கி ரிஷின்னு பெயர். சிவபக்தர்னு மகர்ஷி சிறந்தவர். ஆனால் வீர சைவம், சக்தி இல்லை என்று சொல்பவர். சிவனும் அம்பாளும் அமர்ந்திருக்கும் பொழுது சிவனுக்கும் அம்பாளுக்கும் நடுவில் போது சுற்றினார். சிவனை மட்டும் சுற்றினார். அம்பாளுக்கு கோபம் வந்து விட்டது. நீ ஏன் சிவனை மட்டும் சுற்றுகிறாய்? எனக்கு சிவன் தான் போலாம் அப்படின்னா. நான் இல்லைன்னா அவனால் சுற்றவே முடியாது தெரியுமா அப்படின்னா. உடனே பார்த்தேன், நான் சுற்றுவேன் அப்படின்னேன். சிவன் பார்த்தேன், இது ஒரு சின்ன டெஸ்ட் வைக்கலாம் இவனுக்குன்னு சொல்லிட்டு அர்த்தநாரீஸ்வரரை மாறிட்டார். சிவன் வேறில் சக்தி வேறில் காமிக்கிறதுக்காக ஒரு பக்கம் அம்பாள் ஒரு பக்கம் சிவனுமாக அர்த்தநாரீஸ்வரன் எல்லாருக்கும் தெரிஞ்ச திருச்செங்கோட்டில். ஆனால் உத்பவமாய் காட்சி கொடுத்தார். இவர் பார்த்தார், தியானம் பண்ணார், பண்டரூபமாயிட்டார். பண்டரூபமாய் நடுவில் குறைஞ்சி போய் அதை ஒரு சுற்றினார். அப்படி வரும்பொழுது அம்பாளுக்கு கோபம் வந்து விட்டது. அவர் அப்படி சுற்றி வந்து முன்னால் நின்னார் மனித ரூபத்தோட. அவர்கிட்ட சக்தியை மட்டும் தனியாக தங்கிட்ட இழுத்து விட்டார். ஜீவன் இருக்கிறது, சக்தி இல்லை. உடனே என்ன பண்ண, அப்படியே கீழே தொங்கி உழறதுக்கு ஆரம்பிச்சிட்டார். சிவபெருமான் சும்மா இருப்பார். 3வது ஒரு காலை கொடுத்துட்டார், முக்காலி மாதிரியா. அதுதான் திரிபங்கின்னு அர்த்தநாரீஸ்வரர் மலையில் சுவாமிக்கு பாதத்தின் கீழே ஒரு ரிஷி இருப்பார். அவருக்கு 3 கால் இருக்கும், பார்த்துக்கலாம். திரிபங்கி ரிஷி என்று பெயர். அப்புறம் அவர் தாயாரை மன்னிப்பு கேட்டுக்கொண்டு அந்த ரிஷி தபஸ் செய்து புண்ணியலோகம் அடைந்தார் என்பதற்காக ஒரு கதை இருக்கிறது. அது மாதிரி அம்பாளையும் சுவாமியும் தனியாக சுற்ற வேண்டாம், மற்ற தேவதைகளை தனியாக சுற்றலாம் என்று ஒரு மதம் இருக்கின்றது. பொதுவாகவே தம்பதிகள், அண்ணன் தம்பிகள், இந்த மாதிரி தகப்பனார் பிள்ளை
இந்த மாதிரி இருக்கிறவங்களான்னு கேட்டிங்கனாக்கா பந்தியில் உட்காந்தா கூட அவங்க 2 பேரும் நடுவில் உட்காராமல் அவங்க 2 பேரும் ஒன்றா விட்டு அந்த பக்கம் உட்காரணும். கோவிலில் 2 பேர் நின்று பேசிகிட்டு இருந்தாங்கன்னா கப்பிள்ஸாக இருந்தால் அவளை ஒரு பக்கமாக தள்ளி விட்டு நான் இந்த பக்கம் 2 பேருக்கு நடுவில் போகக்கூடாது. அப்படிங்கிறதுனா இருவருக்கு நடுவில் போகக்கூடாது. அதாவது சம்பந்தப்பட்ட இருவருக்கு நடுவில் போகக்கூடாது. அண்ணா தம்பிகள், மற்ற புருஷன் மனைவிகள், தகப்பன் பையன், இந்த மாதிரி இருக்க முடியாத வழியில் போகணும். கன்று பசு, பசுவும் கன்று இருந்தால் கன்றை பசுவில் ஓட்டி விட்டு தான் நம்ம செல்ல வேண்டும். அந்த கன்றை பசுவின் நடுவிலே போகக்கூடாது. அப்படிங்கிற மாதிரிலாம் சில தர்மசாஸ்திரங்கள் இருக்கின்றன. இப்போது நீங்கள் கேட்ட கேள்வி என்னவென்றால் எத்தனை தினம் பிரதட்சணம் பண்ண வேண்டும், எத்தனை தினம் நமஸ்காரம் பண்ணுறது அப்படிங்கிறது நானாக சொல்லி கொடுத்தது. ஒத்தப்படையாக நமஸ்காரம், இரட்டப்படையாக பிரதட்சணம் என்பது தான் நியாயமான வழி. இன்றைய உபன்யாசத்தை நிறைவு செய்து விடுகிறது. நம்முடையான யாகசாலையில் அக்னி அழைத்து அந்த அக்னிக்கு பூஜைகள் செய்து அக்னி பிரதிஷ்டை சொல்கிறாங்க. அந்தந்த குண்டங்களிலே இந்த அக்னியை பிரதிஷ்டாபனம் செய்து பூர்வாங்க பூஜை செய்வதை பற்றி சொல்ல வருகிறது. உட்படி கும்பாபிஷேகங்கள், யாக யஜ்யங்கள், இதில் யாகசாலை அமைப்பார்கள். 24 அடிக்கு 24 அடி கொண்ட யாகசாலை கடைசி பட்சமாக அமைக்க சொல்கிறது. இதற்கு மேல் பெரிய பெரிய யாகசாலைகள். யாகசாலை முக்கியமாக இருக்க வேண்டியது பஞ்சாக்னி, பிராயசித்த பௌண்டரீகம், உபாசனம், அதிவாசம், இப்படி ஹோமகுண்டங்கள் அமைத்திருப்பார்கள். 7 லோகங்களுக்கும் 7 லோகங்களுக்கும் 7 குண்டங்கள். அந்தந்த லோகத்தினுடைய அதிபதியான மூர்த்திகள் அங்கே ஆவாகனம். கார்கபத்தியம், ஆகவனேயம், அன்வாகாரியம், ஆகவனேயம், ஆவத் சத்தியம், சப்யம் என்ற 5 குண்டங்களும், பிராயசித்த பௌண்டரியம் என்று சொல்லும்படியான பிராயசித்தாதிலே செய்யும்படியான பத்மகுண்டம், உபாசனம் என்று சொல்லும்படியான பெருமானுடைய நித்தியப்படி அக்னி, அதிவாசம் என்று சொல்லும்படியான ஜலாதிவாசம், தானியாதிவாசம், பஞ்சகவியாதிவாசம், இந்த மாதிரி ஆகிய அதிவாசங்களுக்காக ஹோமங்களை செய்யக்கூடிய ஒரு குண்டமும் இருக்கும். இது சப்த குண்டம் பெருமாளுக்கு மட்டும். மற்ற பரிவாரங்களுக்கு தனியார் குண்டங்கள், விமானத்துக்கு தனியார் குண்டங்களும் அமைக்கப்பட்டிருப்பார்கள். இந்த யாகசாலையை சுத்தி செய்யும் முகமாக புண்ணியாக வாசனம், பிறகு வாஸ்து ஹோமம், அந்த வாஸ்துவினாலே யாகசாலை சுத்தி செய்யப்பட்டு யாகசாலா பிரவேசம், மேதினி பூஜை என்று சொல்லும்படியான புத்துக்கு மண் எடுத்து வரும். அதாவது புத்து மண்ணை எடுத்து வந்து யாகசாலையிலே அங்குரார்ப்பணம் என்று சொல்லும்படியான முளைப்பாளிகள் முதல் கைங்கரியமாக பிரதமம் அங்குரார்ப்பணம். அப்படி எந்த யாகங்கள் இருந்தாலும் அங்குரார்ப்பணம் முதல். அந்த மாதிரி அங்குரார்ப்பணத்தை பகலில் பகலில் அந்த விலை தானியத்தை நவதானியங்களை ஊறப்போடக்கூடாது என்று சொல்வதற்காக இந்த ஜீவாங்குரம் நபர்வீதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு இந்த யாகத்திற்கு 7 நாள் முன்னதாக இரவிலே இந்த நவதானியங்களை ஜலத்திலே சேர்ப்பார்கள். ஒரு நாள் பூரா அது ஜலத்தில் இருக்கும். அப்படி ஒரு நாள் கூட ஜலத்தில் இருந்ததை அலம்பி அது மேலே முதந்து வரும்படியான அசத்துக்களாகிய ஜீவன் இல்லாத பயிர்களை எல்லாம் எடுத்துவிட்டு ஜீவனுள்ள பயிர்களை ஒரு துணியிலே, ஈர துணியிலே, இந்த பஞ்சு துணியிலே முடிந்து கவித்து வைத்து மேலே ஒரு பாத்திரத்தை மூடிவிடுவார். ஒரு நாள் பூரா அப்படியே இருக்கும். மறுநாள் பார்த்தா மழை வந்திருக்கும். அதே முளைப்பாரியிட வேண்டும். இரவில் தான் முளைப்பாரியிட வேண்டும். அந்தபடியாக அந்த முளைப்பாலிகையிட்டு அந்த பாலிகைக்கு மண் எடுத்து வருவதற்காக பூமி தேவிக்கு ஆராதனம் ஆலயத்தின் அல்லது ஊரின் ஈசான முறையிலே மண்களை சுத்தமாக்கி அந்த இடத்திலே நவதால மாத்திரம் பூமி தேவியும் இருக்க என்று சொன்னார். ஈசான மூலையிலே தலையும் நிறுத்திய மூலையிலே காலம் வைத்து
அவதாரம் மாத்திரம் 9 சான் அளவிலே அந்த பூமி தேவி ஆகப்பட்டவள் அந்த மண்ணிலே அப்படியே ஆகதியாக செய்யப்பட்டு அந்த இடத்திலே இந்த யஜ்யங்களை நடத்தியதற்காக பிரம்மா, நிர்விக்ரமாக செய்வதற்காக சேனை முதலாழ்வார் என்று சொல்ல முடியாத விஸ்வக்சேனர் இந்த யஜ்யத்தை நடத்துவதை தேவதைகளுக்கு தெரிவிப்பதற்காக கருடாழ்வார் வேதஸ்வரூபம் அந்த கருடாழ்வாரை ஆவாகனம் செய்து இந்த மண்ணை தாங்கிக் கொண்டிருக்கிற ஆதிசேஷனை ஆவாகனம் செய்து பூஜைகள் செய்வார்கள். வெண்பொங்கல் நிவேதனம் செய்து அந்த பூமி தேவியிடம் பிரார்த்தனை செய்து உண்மை கெல்ல வேண்டியிருக்கிறது, மண்வெட்டினாலே உண்மை கெல்ல வேண்டியிருக்கிறது. பொன் மண்வெட்டி வெள்ளி மண்வெட்டியில் தான் அதை எடுப்பார்கள். அந்தபடியாக உன்னை இந்த உன்னுடைய கணவருடைய யஜ்யத்திற்காக லோகக்ஷேமத்திற்காக இன்னும் கொஞ்சம் கேள்வி எடுத்துக்கணும், அதுக்காக நீங்கள் வந்து எனக்கு க்ஷமிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்ட அப்பாலஜி கேட்டுட்டு துவாங்கனாமி என்ற சூக்தத்தினாலே அந்த நெற்றி, 2 தோள்கள், மார்புகள், வயிறு இந்த இடத்திலிருந்து அந்த மண்களை மந்திரத்துடன் எடுத்து சன்னதி வளமாக வந்து யாகசாலையில் வைத்துக்கொண்டு கிழக்கு மேற்காக 8 கோடுகள், தெற்கு வடக்காக 8 கோடுகள் போட்டால் 7 49 கட்டங்கள் வரும். இந்த 49 கட்டங்களிலேயும் 49 தேவர்களை ஆவாகனம் செய்து நடுவிலே பிரம்மாவை ஆவாகனம் செய்து பக்கத்தில் ஒரு கும்பத்திலே சோமனை ஆவாகனம் செய்ய வேண்டும். சோமன் என்றால் சந்திரன். அந்த சோமனை எதற்காக ஆவாகனம் செய்கிறோம் என்ற சோம ஓஷதி நமதிபதி இந்த ஓஷதி செடிகள்லாம் முளைக்கணும்னா அந்த சந்திர பிரகாசம் வேணும். அதனால்தான் கிரிவலம் வரும்பொழுது பௌர்ணமியிலே செல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள். பௌர்ணமியிலே எல்லா ஓஷதிகளிலும் அந்த பௌர்ணமியில் நிலவு பிரகாசிக்கப்பட்டு அதனாலே அந்த ஓஷதிகள் நல்ல மூச்சு காற்றுகளை வெளியிலே விடுகின்றதாம். அந்த வாசனைகளால் நம் மேல் படும் பொழுது நமக்கு அநேக விதமான தேக சௌகரியங்களும் மன உற்சாகங்களும் எப்படினாலே இந்த மலையடி வாரத்திலே தான் இந்த பல விதமான முறைகள் இருக்குவான். அப்படினாலே எந்த ஊரில் மலை இருக்கிறதோ அந்த ஊரில் மலையை சுற்றி நாம் அந்த சந்திரோதய காலத்திலே வந்தால் அந்த ஓஷதிகள் எல்லாம் நம் மேல் பட்டு அந்த ஓஷதியினுடைய காற்றுகள் பட்டதனால் நம் உடம்பிற்கு தேக ஆரோக்கியமும் மனசாந்தியும் மன குதூகலமும் கிடைக்கும் என்பதாகத்தானே இந்த கிரிவலம் இந்த அங்குரத்தினாலே இந்த அங்குரத்தின் பலனை ஜனங்கள் அடையும் பொருட்டு கிரிவலம் ஏற்பட்டது. அது தனி விஷயமாக இந்த அங்குரார்ப்பணம் செய்தவுடன் அடுத்தது அக்னி மதனம், அதாவது அக்னியை லௌகிக அக்னியாக கிடைக்கிற அக்னி எடுத்து பண்ணுறது சாமானியமான ஹோமம். அடுத்தது ஒரு வானொலி அடுப்பிலே ஏற்றி அதை நன்றாக காய வைத்து பசுமாட்டினுடைய விரட்டியை அதில் சேர்த்து அதிலிருந்து வரும் அக்னியை எடுத்து பண்ணுவதற்கு உத்தபன அக்னி, கபால அக்னி என்று பெயர். கபாலம் என்றால் வானொலிக்கு பெயர். அடுத்தபடியாக உத்தமமான அக்னி இது என்ற ஒரு அத்தி பலகை, அதன் மேல் ஒரு இந்த ஆசாரிகள் தமிழ் பொழிகிறார்கள் அந்த மாதிரியான ஒரு கட்டையிலே தேக்கினாலோ வாகையினாலோ வேங்கினாலோ அந்த கட்டை செய்யப்பட்டிருக்கும். ஈட்டியிலும் செய்யப்பட்டிருக்கும். அதற்கு அடியிலே இந்த பெக்கு மற்றும் முளை மட்டும் வன்னி என்று சொல்ல முடியாத அக்னி உண்டாகும்படியான அரச மரம். அரச மரத்திலே 2 விதமான அரச மரம் இருக்கிறது. அக்னி சீக்கிரம் உண்டாகி அணைந்து விட முடியாத அரச மரம், அது குத்தரசு என்று பெயர். அக்னி நிதானமாக வந்து அணையாமல் இருப்பதற்கு கொடி அரசு என்று பெயர். இந்த ஆஸ்பத்திரியில் 2 அரச மரங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காலத்தில் இதெல்லாம் பூரா ஒரே ஆசிரமம். அந்த காலத்தில் இந்த மாதிரி ஹோமங்களுக்காக வேண்டி 2 அரச மரங்கள் குத்து மரமும் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹோமத்துக்கு சமைத்திற்காக கொடி அரச மரம் வைத்திருக்கிறது இந்த புல் ஈர்ப்பதற்காக. அது என்னென்னா அதை போட்டு கைத்து போட்டு இழுக்கும் பொழுது அந்த மரத்திற்கு மரம் அத்தி மரமும் அரச மரமும் உராய்ந்து ஏற்பட்ட அக்னி விசேஷம் வரும். அந்த மாதிரி அக்னியை எடுத்து அந்த அக்னியை விரட்டி தேங்காய் பஞ்சு முதலினாலே அதை வத்திக்க செய்து ஜொலிக்க செய்து அதை கார்பத்தியாகினி சொல்ல முடியாத மேற்கு அக்னிகுண்டத்திலே வைப்பார்கள். அப்படி வைத்த அக்னியை அக்னிமுகம் என்று சொல்ல முடியாத மந்திரங்களினாலே
மந்திர கோர்வைகளினாலே அந்த யாகத்திற்கு ஆரம்பமான கர்மாவை செய்வார்கள். இது எங்கே சொல்லியிருக்கிறது என்றால் இந்த வேதத்திலேயே சாகை இது. அடுத்தது சம்ஹிதை, அடுத்தது பிராமணம். தைத்திரிய யஜுர் பிராமணம் என்று சொல்ல முடியாதது. இந்த யஜ்யங்கள் செய்வதற்காக எந்தெந்த இடத்திலே எந்தெந்த வேத மந்திரங்கள் வேண்டும் என்று இந்த ஒரே வரிசையாக இருக்க முடியாத ஓம மந்திரங்கள் அங்கங்கே எடுத்து வேதத்திலிருந்து அங்கங்கே எடுத்து அதை ஓம மந்திரங்களாக சேர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது அந்த அக்னிமுகம் செய்வதை பற்றி இப்பொழுது பேசுகிறார்கள். அந்த ஆகார விதானம், ஆகாரம் இந்த அக்னிமுகத்திற்கு பெயர். இதை செய்வதற்கு எப்படி வழி என்று சொல்கிறார், அதுதான் விதானம். பிராமம் பிராங்முகமாசீனம், கிழக்க முகமாக பிரம்மவாசனம், பிரம்மாவை போல் இப்படி பத்மாசனம் போட்டிருக்கார். ஏதோன் விந்திரமிதி அக்னியாலயம் புரோக்ஷ, முதல்ல பிராணாயாமம் பண்ணுகிறார்கள். திரிப்ராணானாயம்ய திராச்சம்யார், ஒரு தடவை ஆச்சமம் அச்சுதாயமா அனந்தாயமா அப்படின்னு பண்ணுறார். ரிக்வேத பிரணா, யஜுர்வேத பிரணா, வைகான சாகமத்தில் இருக்கு. அந்த 3 தரம் நீரை அருந்துவது என்பது தீர்த்தாச்சமனம், சமஸ்திராச்சமனம். அடுத்தாற்போல் 2 ஆச்சமனம் பண்ண சொல்கிறாரே அப்படின்னா, இந்த ஓம்போ பண்ணி பிராணாயாமம் பண்ணும்போது திரிப்ராணாயாமம் சொன்னார். 3 பிராணாயாமம் என்றால் ரேச்சகம், பூரகம், கும்பகம். இந்த காற்றை நாம் முதலில் உள்ளே இருக்க முடியாத அசுத்த காற்றை வெளியே விட்டு, பிறகு அதற்போல் 2 பங்கு உள்ளே ஏற்றி அதிலிருந்து 1 பங்கு வெளியே விடுவது. இதுதான் 1:4. இதில் வெளியில் விட்டுறோம். இதில் வலது மூக்கினால் உள்ள காற்றை வெளியில் விட்டுட்டேன், இடது மூக்கினால் உள்ள வாங்கணும், வெளியே வச்சிடணும், இந்த மூக்கில் விட்டுறோம். இது பிராணாயாமம். பிராணம் ஆயாமம், பிராணத்தை ஒழுங்குபடுத்தி அந்த வாயுவை ஒழுங்குபடுத்தி விடுதல். 2 தடவை சொன்னார். எதுக்கு சொன்னார் அப்படின்னு கேட்டால், திரிப்ராணாயாமம்னா ரேஜகம், பூரகம், கும்பகம், வெளிவிடுதல், உள்நிறுத்தல், மறுபடியும் வெளியில் விடுறது. இந்த 3ஐயும் சேர்த்து பண்ணால் திரிப்ராணாயாமம் பெயர். அடுத்தபடி திராச்சம்யா என்று சொன்னார். 2 தடவை எதற்காக செய்ய வேண்டும் என்றால், ஒரு தடவை ஜலத்தினாலே பண்ணிக்கிறோம், இந்த பவித்திரத்தை போட்டுருவோம். அடுத்தாப்புல இங்கே மூக்களை கை வச்சதுனால இந்த கை அசுத்தமாகி விடுகிறது. இந்த கையை சுத்தம் செய்வதற்காக இந்த பவித்திரத்தை கழட்ட முடியாது. பாதியில் பவித்திரத்தை கழட்டாமல் ஆச்சமனம் பண்ணக்கூடாது. அதற்காக என்ன சொன்னார் என்றால், 3 இந்த காலத்தூர் சொல் அச்சுதாயம் அனந்தாயம் கோவிந்தாயம் என்ற அந்த ஆச்சமன மந்திரத்தினாலே தன்னுடைய வலது காலை தொட்டுக் கொள்கின்றார். என்ன விசேஷம்னா, சார்ந்த மகர்ஷியில் ஒருத்தர் இருந்தார். அவர் என்ன பண்ணார்னா, இந்த கங்கை கீழே வரும்பொழுது அவருடைய பர்ணசாலை அழைத்து விடும்போது வந்துதான். அப்போது என்ன பண்ணார், மந்திர சக்தியினாலே அதை அப்படியே ஆச்சமனமாக உள்ள பண்ணிக்கிட்டார். பகீரதன் கங்கை கொண்டு வந்து படாத வாழ்விட்டு மேலே இருந்து கொண்டு வந்தான். சிவன் தலையில் மாட்டின்றது. அங்கே போய் கொண்டு வந்தான். அங்கேருந்து கீழே வரும்போது இவர் இப்படி பண்ணிவிட்டார். இவர் என்ன போய் தபஸ் இருந்தோம். அவர் என்ன பண்ணார், வலது காதை வழியாக வெளியில் விட்டுட்டார். அதுதான் ஜாஹ்னவியின் பேர். ஜார்னோ மகர்ஷியுடைய காதிலிருந்து வந்ததுனால ஜாஹ்னவின்னு கங்கைக்கு பேர். அந்த அவருடைய காதலே வந்ததினாலே, அவருடைய ஆசீர்வாதத்தினாலே அனைவருடைய இந்த காதை தொட்டால் கங்கையை தொட்ட பலன் என்று சொல்கிறார். அது திராச்சம்யா. 2 விதமான ஆச்சமனங்கள் செய்து கொண்டு மேற்கொண்டு சங்கல்பம் செய்கிறோம். இந்த ஹோமம் இதற்காக இத்தனை திரவியங்களாலே, இன்னென்ன பாத்திரங்களாலே, இன்னென்ன மந்திரங்களை சொல்லி, இன்னென்ன தேவதையை குறித்து இத்தனை நேரம் ஹோமம் செய்கிறேன் என்று முதல்ல சங்கல்பம் பண்ணிக்கணும். நம்ம நினச்சபடி இது 1/2 மணி நேரம் இருக்குன்னு கொஞ்சம் ஹோமம் பண்ணலாம். இல்லை அதெல்லாம் பெரியவர்கள்லாம் வந்துட்டாங்க சீக்கிரம் முடிச்சுக்கலாம், முடிக்க முடியாது. முதல்ல என்னென்ன மந்திரங்கள், பாத்திரம்னா இந்த ஆப்பைகள் வச்சுருக்காங்க. இதில் 6 விதமாக வச்சுருப்பாங்க. செக்கு, ஸ்லிவம், ஜுகு, உபஜுகு, வசோத்தாரி, என்ன முடியான தரிவு, இந்த மாதிரி 6 பாத்திரங்களை வச்சுருப்பாங்க. இந்த 6 பாத்திரங்களிலே எந்த பாத்திரத்தில் என்ன திரவியத்தை, என்ன மந்திரம் கொண்டு, என்ன தேவதை உத்தேசித்து எத்தனை நேரம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத சொல்லிடணும். ஒவ்வொரு அக்னியிலே ஒவ்வொரு ஹோமங்கள் செய்ய வேண்டியிருக்கும்.
ஒவ்வொரு அக்னியிலே ஒவ்வொரு திரவியங்கள் செய்ய வேண்டியிருக்கும். ஒவ்வொரு அக்னிக்கு செய்ய வேண்டிய காலங்கள் ஒவ்வொரு வேறாக இருக்கும். யாகசாலையிலே எல்லா அக்னியும் ஒட்டுக்கு எல்லாரையும் ஹோமம் பண்ணணும் இருக்கா? அந்த மாதிரி இருக்காது. சில சமயங்களில் தான் எல்லா அக்னியிலும் ஹோமம் பண்ண வரும். சில சமயங்களில் தனித்தனியாக போயிருக்கும். அவர் பண்ணிகிட்டே இருக்காரு, இவர் சும்மா உட்காந்துருக்காரு அப்படின்னு தோணும் நமக்கு. ஆனால் அங்கே இருக்கிற காரியங்கள் அப்படி இருக்கு. அதுதான் விஷயம், வேறு இடத்துல அந்தபடியாக பண்ணும்பொழுது பிராக்முகமாசீனம் முதல் காரியம் ஏதோன் மிந்திரமிதி அக்னி ஆலயம் புரோக்ஷ. அந்த ஜலத்தினாலே அக்னி ஆலயத்தை புரோட்சிப்பதற்கு ஏதோன் மிந்திரம் ஸ்தவாம சுத்தம் சுத்தேன சாம்னா சுத்தைர்வா விருத்தாம்சம் சுத்த ஆசீர் வாங்கமஸ்து. இப்படி இந்த மந்திரம் போடுறது இதாச்சு. அதுக்கு அடுத்தாப்புல என்ன செய்யணும் அப்படின்னா மைதேவாதிபிகி சதுர்த்திசம் தர்பானு அக்ஷயேன்னு சொன்னார். மைதேவாங்கிற 4 மந்திரங்கள் இருக்கிறது. இந்த 4 மந்திரங்களாலே தர்ப்பங்களை நுனியுடன் எடுத்து முதலில் கிழக்கு வேதிகை, அடுத்தது தெற்கு வேதிகை, அடுத்தது மேற்கு வேதிகை, அடுத்தது வடக்கு வேதிகை, இந்த மாதிரியான வேதிகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். இது எதற்காக என்றால் பின்னாலே இதன் மேல் கூச்சங்கள் சேர்க்கப் போகிறார்கள். அந்த கோஷத்திலே மகாவிஷ்ணுவை 4 பேரும் ஆவாகனம் செய்ய போகிறார்கள். எதற்காக? இந்த யாகத்தை ரட்சிப்பதற்காக. யாகத்தை ரட்சிப்பதற்கு மகாவிஷ்ணு வர வேண்டும். அவர் 4 பேரும் காவல் காக்காவிட்டால் இந்த யாகத்தை அசுரர்கள் அபகரித்து கொண்டு போய்விடுவார்கள். இதற்காக இந்த 4 பக்கமும் அவருக்கு ஆசனமாக அந்த தர்ப்பங்களை பருத்துகிறோம். அந்த தர்ப்பங்களை இப்படி பருத்தும் பொழுது கிழக்கு முகத்திலே தர்ப்பங்களை வடக்கு நுனியாக, தெற்கிலே கிழக்கு நுனியாக, மேற்கிலே வடக்கு நுனியாக போட்டுவிட்டோம். வடக்கே கிழக்கு நுனியாக போடும்பொழுது இந்த நுனி இங்கே இருக்கிறது. அப்பொழுது இந்த கட்டை மேலே வந்துடும். அப்படி வராமல் இந்த நுனியை கையில் எடுத்துட்டு இந்த கட்டையை சொல்லிட்டு நுனியை மேலே வைக்கும். இந்த மாதிரி சூட்சமான யஜ்ஞ காரியங்களில் இவ்வளவு காரியங்கள் இருக்கின்றது. அதையெல்லாம் பார்த்து செய்வார்கள். இந்தபடியாக இதற்கு இவ்வளவு படித்து இவ்வளவு யஜ்யங்களை இந்த யஜுர்பிராமணத்திலிருந்து தெரிந்து கொண்டு இந்த சூத்திரம் சொல்றதுக்கு தனியாக ஒன்று இருக்கு. யஜுர்பிராமணம் மந்திரத்தை மட்டும்தான் வரிசையாக சொல்லிட்டு வரும். வேதம் எல்லா மந்திரத்தையும் வரிசையாக சொல்லிட்டு வரும். யஜுர்பிராமணங்கிறது அங்கங்கே தேவையான மந்திரங்களை எடுத்து மாலை புனைவதைப் போல அது செஞ்சிருக்கும். இது எப்படி செய்வது என்றால் அதற்கு இன்னொரு புஸ்தகம். அது என்னவென்றால் அது சூத்திரம், கல்பசூத்திரம் என்று பெயர். அந்த சூத்திரம் சொன்னதை வைத்துக்கொண்டு இந்த மந்திரங்களை கொண்டு இந்த காரியங்களை செய்து பழக்கி கொடுக்க வேண்டும். இதுபடி இந்த காரியங்களை செய்ய வேண்டும். அடுத்தபடியாக இந்த கூச்சங்களை சேர்த்தார்கள். இந்த கூச்சங்கள் மகாவிஷ்ணு வைகுண்டத்தில் ஆவாகனம் பண்ணிடுறோம். ஸ்ரீமத் ராமாயணத்தில் மகாவிஷ்ணுவை வரவழைக்க வேண்டும். அப்பொழுது யாகங்கள் நடந்து கொண்டிருந்தன. அந்த யாகத்திற்கு அசுரர்கள் தொந்தரவு கொடுக்காமல் ரட்சிப்பதற்காக விஸ்வாமித்திரர் என்ன செய்தார்? நேர தசரதனுடைய சபைக்கு போல ராமர் கூப்பிட்டார். மகாவிஷ்ணு அங்கே வைகுண்டத்தில் இருந்தால் அவர் கூப்பிட்டுக்கலாம். அவர் இங்கே பூலோகத்துக்கு வந்திருக்காரு, ராமராக பிறந்திருக்காரு, இங்கே போய் தான் அழைச்சிட்டு வரணும். அதுக்காக அங்கே போய் அழைச்சிட்டு வந்தேன். அழைச்சிட்டு வந்தவுடனே ராமரை விட்டு வரவே லட்சுமணன் கூட வந்தவுடனே எப்படி யாகத்தை காத்தா அப்படின்னு சொல்கிறார். அந்த யாகத்தை காப்பது எப்படி காத்தார்களா? ஆகர்ண பூர்ண தன்வானோ ரட்சேதாம் ராமலட்சுமணோ அக்ரத பிரஷ்டதச்சைவ பார்ஸ்வதச்ச மகாபலோ. எதிலும் பக்கத்திலும் மேலும் கீழும் அதிபலவானாகிய ராமலட்சுமணர்கள் எப்பொழுதும் அம்பை விடுவதற்கு தயாராக காது வரையில் இழுத்து வைத்துக் கொண்டிருந்தார்களாம். அந்த அம்பை அப்படி வைத்துக்கொண்டு யாகத்தை சம்ரட்சணம் செய்தார்களாம் என்பதற்காக விஷ்ணுமாவாக யாமி, மகாவிஷ்ணுமாவாக யாமி, சதா விஷ்ணுமாவாக யாமி, வியாபி நாராயணமாவாக யாமி என்று அந்த கூச்சத்திலே, கூச்சம் என்றால் இந்த மாதிரி திரப்பங்களை முடித்து போட்டிருப்பார்கள். சாதாரண திரப்பங்களை விரித்து அதற்கு இந்த மாதிரி கூச்சங்களை போட்டு அந்த கூச்சத்திலே இந்த மகாவிஷ்ணுவை ஆவாகனம் செய்திருப்பார்கள். அவர்கள் எழுந்த இந்த யஜ்யத்தை ரட்சிப்பதற்காக அர்த்தம். இது மேற்கொண்டு இந்த மாதிரி போக முடியாத
சப்ஜெக்டுகள் 74 இருக்கின்றது இந்த அக்னிமுகத்திற்கு மட்டும். யாகங்களை சாதாரணமாக உட்கார்ந்து பார்க்கணும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கலாம், புரியாமல் இருக்கலாம், போக போக புரிந்து கொள்ளலாம். ஆனால் எதற்காக இங்கே இது சொல்ல வருகிறேன் என்றால், இந்த யாகத்திலே சப்ஜெக்டாக எத்தனை இருக்குது என்பதற்காக. அதே மாதிரி என்னிடம் கேட்டுட்டு போய் அங்கே போய் இவர் இப்படி சொன்னார், அவர் அப்படி பண்ணுறாரு அப்படின்னா, இதுவே சைவத்திற்கு வேறு விதமாக வரும், வைணவத்திற்கு வேறு விதமாக வரும், கௌமாரத்திற்கு வேறு விதமாக வரும். இதிலே ஒரு அக்னி பிரதானமாக இருக்கும், அவங்ககிட்ட ஒரு அக்னி பிரதானமாக இருக்கும். பெருமாள் கோவில் மத்தியில் இருக்கிற அக்னி பிரதானம்னா, சிவன் கோவில் ஈசான முறையில் இருக்கிற அக்னி பிரதானம். இதில் ஒரு பெரிய அங்கே உட்காந்து பண்ணிருக்கிற பெரிய இங்கே உட்காந்து பண்ணாரு அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி நான் ஒரு விவசாயம் தெரியாதவர், நீங்கள் விவசாயிகள் தெரிந்தவர்கள். அந்த தாக்கு நான் போகிறேன் அப்படின்னா, ஒரு தாறு போகிறாங்க, சோளம் வச்சுருக்காங்க. சோளத்தை போட்டு இறச்சி விட்டு அப்புறம் ஓட்டுறாங்க. நல்லா காட்டை பங்கு படுத்து உழுது பிறகுதான் சோளம் வைப்பாருங்கன்னு சோளத்தில் இறச்சி விட்டு அப்புறம் ஓட்டுறாங்க. சோளம் விதைக்க முடியாது, விதைப்பு தான், எல்லாம் விதைப்பு தான். ஆனால் வரக விதைக்கிறார், ஜலம் இல்லாத புழுதியில் விதைக்கிறார், நெல்லை விதைக்கிறார், சேரில் எழுதுகிறான். இந்த மாதிரியாக விதைப்பிலே பல விதங்கள் இருப்பது போல இந்த யக்கியங்களிலேயும் பல கிண்ணங்களில் பலவிதமான ஹோமங்கள், பல யக்கியங்களிலே பல மார்க்கங்கள் இருக்கும். இவைகளெல்லாம் நாம் வரிசையாக தெரிந்து கொண்டோமே. ஆனால் இந்த யாகசாலை சென்று சேவிக்கும் பொழுது என்ன இப்பொழுது இங்கு நடந்து கொண்டிருக்கிறது, எதற்காக இதை செய்கிறார்கள், இதை செய்வதால் நமக்கு என்ன பலன் இருக்கிறது. திருமணத்திலேயே யாகங்களிலே சொல்ல முடியாத மந்திரங்கள், அதை செய்ய முடியாத காரியங்கள், வேதத்தினுடைய அங்கங்கள் 6. அந்த அங்கங்களில் ஒன்றாக செய்யும். அந்த அங்கங்கள்லாம் என்ன சொல்லித்தோ அதை செய்கிறோம். ஒன்னாலே பண்ணிட முடியாது. ஷடங்கம், ஜோசியத்தை பார்த்து பொண்ணுக்கு பொருத்தம் பார்க்கணும். அப்புறம் இந்த வேதத்துடைய அனுசரணையை கொண்டு அதற்கு கல்யாணம் செய்விக்கணும். அந்த மந்திரங்களை இங்கே சொல்லணும். இதுக்கு 6 அங்கங்களும் நமக்கு தேவைப்படுகிறது. அதைத்தான் சொன்னோம், நாம் எல்லோரும் சொல்லி கொண்டிருக்கிறோம். என்ன சொல்கிறோம்? ஷடங்கு. 6 அங்கங்களை கொண்டது ஷடங்கம். அது வழக்கத்திலே வடிவி ஷடங்கு, ஷடங்கு செய்கிறார்கள் என்று வருகிறது. அந்த சடங்கிலே கல்யாணத்திலே பிராம விவாகம் என்று இருக்கிறது. ஹோமம் செய்து யாகம் செய்கிறோம். அதிலே பொறியை இடுகிறார்கள். அந்த பொறியை யார் கொடுக்கிறார்? பொண்ணுக்கு அண்ணன் அல்லது தம்பி பொறியை எடுத்து அந்த பொண்ணு கையில் கொடுப்பாங்க. அந்த பொண்ணு கையில் கொடுத்த உடனே அந்த பொண்ணு பர்த்தாவனுடைய கையில், புருஷன் கையில் கொடுப்பார். அந்த புருஷன் கொஞ்சம் நெய்யை அது மேலே அபிகாரம் பண்ணி நெய்யை தொட்டு வாங்குவான். இப்படி வாங்கி 2 பேரும் கைகளில், பையன் கை மேல் பொண்ணு கை மேலே வச்சு அப்படி விடுவாங்க. அதுக்கு என்ன கேட்டீங்கன்னா மந்திரங்கள் சொல்லுகிறது. இமான் லாஜா நித்யபிகாரியா, இமான் லாஜானி என்ற மந்திரத்தினாலே இந்த நெய்யை அந்த பொறி மேல் விட வேண்டும். இமான் லாஜா நாவபாமி சமர்த்திகரணம் மம துத்தஞ்ச சம்பரணாகும் ததகிரணு மன்யதாம். இது பொருளும் சொல்கிறான். சமர்த்தியான இந்த பொறியை இதில் இடுகிறேன், எனக்கு சமர்த்தியான ஆயுளையும் மற்றதையும் கொள்ளும் கேட்கிறான். இந்த பெண்ணானவள் சொல்கிறாள், இயம் நாரியுபப்ரூதே. இந்த பெண்ணானவள் என்னுடன் சொல்கிறாள். நேராக எங்கேயும் பேச முடியாது, பெண்ணானத்தினால என்னுடன் பேசுகிறாள். இயம் நாரி உபப்ரூதே அக்னௌ ராஜானு ஆவபந்தி. இந்த அக்னியில் பொறியினால் ஹோமம் செய்கிறேன். எதற்காக செய்கிறேன் என்றால், தீர்காயுரஸ்து மேபதி, என்னுடைய கணவன் தீர்காயுஷாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தானே இந்த பொறியை எடுக்கிறேன் என்றார். பொறியை அக்னியிட்டதுனாலே உன் புருஷனுக்கு எப்படி தீர்காயுஷு வரும் அப்படின்னு கேட்டால், அங்கே தான் அந்த மச்சனன், அதாவது பெண்ணுக்கு அண்ணன் தம்பி சொல்லிக் கொடுக்கிறான், சிம்பாலிக்காக உணர்த்துகிறான். இந்த பொறி ஆகப்பட்டது அனல் சட்டியிலிருந்து வெளியில் வருகிறது. ஒரு பொருளை அனல் சட்டியிலே போட்டால் என்ன ஆகும்? கருகிவிடும் அல்லவா? அதற்கு பதிலாக இந்த நெல்லை போடும் பொழுது சிரித்து கொண்டு வெளியிலே வருகிறது. இந்த பெண்ணிற்கு ஒரு ஈகோவாகவே என்ன இருக்கிறது என்றால், அந்த மாமியார் வீடு என்றாலே அது கொஞ்சம் கஷ்டமானது. போய் பார்த்துருக்க மாட்டான், மாமியாரையும் பார்த்துருக்க மாட்டான். மாமியார் வீடு கஷ்டமாக தான் இருக்கும்.
ஒரு தீர்மானம். மாமியாரோட சமாச்சாரம் சொன்னால் கஷ்டமாக தெரியுது. அம்மா வந்து இன்றைக்கி வெள்ளிக்கிழமை உனக்கு சளி பிடிச்சிருக்கு எழுதேச்சிக்கு வேணான்னு சொன்னால் சரின்னு கேட்டுவா. அதே மாமியார் சொன்னால் எனக்கு இது ஒரு சொட்டி எண்ணெய் கூட இல்லை அப்படின்னு. அந்தபடியாக பழக்கத்தில் வந்து விடுகிறது. புதிய இடம், புதிய மனிதர்கள், அது அவளுக்கு அந்த இதாக இல்லை. அதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டால் அவளுக்கு அங்கே நடக்கிறது எல்லாமே தனக்கு துன்பமாக தெரியும். அப்பொழுது அவள் என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே நடக்க முடியாததெல்லாம் மனசில் வந்து வேவரைங்கெல்லாம் வச்சுட்டே இருக்காங்க. வச்சுட்டு புருஷங்காரன் ஆஃபீஸுக்கு வரும்பொழுது அவங்ககிட்ட அந்த மூஞ்சை காமிக்கிறார். தலை வாய்க்கிறது இல்லை, அலங்காரம் பண்ணிக்கிறது இல்லை, வரும்போது சிரித்து வாங்கன்னு கூப்பிட்றதில்ல, ஒருத்தவங்களுக்கு தண்ணி கொடுக்குறதில்ல. இதெல்லாம் நடக்காது. இந்த கல்யாணம் பண்ணிக்கிறது சும்மா இருந்துட்டு வரும் அப்படிங்கிற மனசோட வேவரைக்கு வந்து ஆயுதத்துக்கு வந்து கொண்டே வருமா. அப்படிக்கு இல்லாமல் இந்த அனல் சக்கியில் இட்டு பொறியாகப்பட்டது எப்படி பிரகாசமாக சிரிக்கிறதோ அதுபோல உனக்கு புகுந்த வீட்டிலே எந்த விதமான மனக்கிளேசங்கள் ஏற்பட்டிருந்தாலும் புருஷனிடம் அந்த முகத்தை காண்பிக்காமல் அவன் வந்தவுடன் அவனுக்கு மறந்த முகமாக ஒரு சொம்பு ஜலமாக எடுத்து கொடுத்தியானால் அவன் வேவதைக்கு இல்லாமல் அப்பா நல்ல குடும்பம், நிம்மதியான குடும்பம் இதுதான் பகவதி வேணும் நமக்கு அப்படின்னு நினைக்கும் பொழுது என்ன ஆகிறது என்றால் அவனுக்கு தீர்க்கமாக ஆயுஷ் வளர்கிறது. இந்தப்படியாக நீ நடந்து போமா அவங்க வீட்டில் போய் சொல்லிட்டு சிம்பாரிக்காக இந்த அண்ணன் தம்பிகள் காண்பிக்கிறார்கள். இதை மாதிரி அவளுக்கு ஒரு புத்திமதியை சொல்லி கொடுத்ததற்காக அந்த மருமகனானவன் இந்த மைத்துனனுக்கு கையில் மோதிரம் போடுகிறான், வேட்டி சட்டை எடுத்து கொடுக்கிறான், பிரதி உபகாரங்கள் செய்கிறான். அந்த ஓட்டாத்துக்கு அவன் சொல்லிக்கிறான். இது மாதிரி திருமணத்திலே 64 விஷயங்கள் இருக்கின்றது. நாளைக்கு பார்ப்போம். இந்த முக்கியமாக ஒன்று உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன். நேற்று ராத்திரி இந்த விரதங்கள்னு சொல்கிறாங்க. அந்த விரதத்திலே எத்தனை வகை இருக்கிறது, விரதங்களை எப்படி இருக்க வேண்டும், என்னென்ன விரதத்தை எப்படி இருக்க வேண்டும், பூர்வத்தில் நம் முன்னோர்கள் எப்படி இருந்தார்கள், இப்பொழுது நாம் எப்படி இருக்க முடியும், அவர்களைப் போல் நாம் ஏன் இருக்க முடியாது என்பதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சுட்டா பரவாயில்லன்னு யோசனை பண்ணேன். சொல்லாம அதாவது விரதம் என்றால் மனதிலே திட்டம் தீட்டிக் கொள்வது. இப்படிதான் இருப்பேன், சத்தியம் வத தத் விரதம். ஒருத்தன் விரதம் எடுத்துதான் நான் உண்மையை தான் சொல்லுவேன், வேறையும் சொல்ல மாட்டேன், அது ஒரு விரதம். அடுத்தாற் போல நான் சூரிய உதயத்திற்கு முன்னால் தான் குளிப்பேன், சூரியன் உதயத்துக்கு முன்னால் குளித்து விடுவேன், என்னுடைய யாவத்தையும் இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு நம்ம விரதமாக எடுத்துட்டு வரோம். ஒருத்தன் நான் பெருமாளுக்காக சனிக்கிழமை ஒன்றும் சாப்பிடாம இருப்பேன், விரதம் எடுத்துட்டு வரோம். அவனை ஜென்ம விரதம் கடைசி வரைக்கும் சனிக்கிழமை கொண்டாடுறான். குழந்தை இல்லை, நான் கார்த்திகை சோமவாரம் தான் சொன்னாங்க, அதனால் சோமவாரம் இருக்கேன், சக்தி விரதம் இருக்கேன், சங்கல்பம் பண்ணிடணும். அந்த சங்கல்பமே மனதில் பண்ண முடியாத தீர்மானமே விரதம். அந்த மாதிரி அந்த விரதத்தை எடுத்துக்கொண்டோமே ஆனால் அந்த காலத்தில் நிர்ஜர உபவாசம் என்று சொல்வார்கள். உபவாசம் என்றால் அந்த விதமான சுவாசம் தவிர வேறு எதுவுமே உட்கொள்ளாமல் இருந்ததற்கு உபவாசம் என்று பெயர். அது அன்றைக்கு எப்படி இருந்தார்கள் என்றால் 3 மாதம் 4 மாதம் கூட இருப்பாங்க. காரணம் என்னென்னா கிருத யுகத்திலே மனிதனுடைய உயிராகப்பட்டது பிராணன் எலும்புக்குள்ளே இருக்க முடியாத ஊனில் இருந்தது. அப்பொழுது பல மாதங்களானாலும் இந்த உடலே சிதைந்து போய் வெறும் ஸ்கெலிட்டனான் என்று தபஸ் பண்ணிட்டு இருந்தாலும் அந்த எலும்புக்குள்ளே அந்த பிராணம் இருந்து கொண்டே இருக்கும். இன்றைக்கும் ஒரு ஜீவனுக்கு இருக்கிறது. இது தெரியுமா? முகட்டு பூச்சி விட்டு நம்ம 1 மாதம் ஊருக்கு போயிட்டோம் அப்படின்னா அது அந்த கட்டில் அப்படியே சரகாக தூங்கிட்டு இருக்கும். இறந்து விட்டதாக நமக்கு தோணும். 1 மாதம் கழிச்சு படுத்தோம்னா 1 செகண்டில் நம்மளுடைய ரத்தத்தை குடித்து அது உயிர் வந்துடும். அது மாதிரி அன்னைக்கு இருந்தார். அந்த பிராணனாகப்பட்டது நீண்ட காலம் அவர்களுக்கு உடம்பில் தங்க முடியாத சக்தி உடையதாக இருந்தது. திரேதாயுகம் கிருதயுகம் முடிந்து திரேதாயுகம் வந்தது. முள்ளாத எலும்பு ஊனுக்குள்ளே இருந்த பிராணனாகப்பட்டது எலும்புக்கு மேலே ஒரு பசை ஒட்டி கொண்டிருக்கும். இதை தோல் ஒட்டுவதற்காக, நரம்பு போவதற்காக. அதற்கு பெயர் மஜ்ஜை என்று பெயர். பிஷின் போல் இருக்கும்.
அதிலே இந்த பிராணம் வந்தது. இது நான் சொல்றதெல்லாம் ஒப்புரேட்டு சொல்றது. அதிலே அந்த பிராணம் மேலே வந்தது. அவர்கள் கொஞ்சம் ஒரு மாதம் வந்தாக்க மாதிரி இருந்தது. அடுத்தாற்போல் துவாபர யுகம் வந்தது. அந்த துவாபர யுகத்திலே இந்த இரத்தத்திலே அந்த உயிர் வந்துவிட்டு ரத்தம் குறைய 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 பிராணம் போயிடும். பிராணம் ஆகப்பட்டது இரத்தத்திலே வசித்தது. கலியுகத்திலோ என்றால் அன்ன ரசத்தில் வந்துவிட்டது. அன்னம் பிராணம் அன்னம் அபானமாகு. அன்னரசமே பிராணம். ஒருவேளை அன்னரசம் குறைந்தாலும் பிராணம் புறப்பட்டமாக குட்பைங்கிற மாதிரி ஆகிடும். அதனாலே அவர்கள் முன்னோர்கள் சொல்லிய பிரகாரம் முன்னோர்கள் இருந்தபடி நாம் இருக்க முடியவில்லை. இதற்காக நாம் எப்படி விரதம் இருக்கணும், நாம் எந்த வகையில் இருக்க முடியும் அப்படின்னா, விரதத்திலே 3 உண்டு. முதல் நாள் இரவோடு ஆகாரத்தை முடித்துக்கொண்டு மறுநாள் காலையில் சூரியத்துக்கு முன்னால் ஸ்நானம் செய்து எதையும் பருகாமல் மாலை வரையில் இருந்து இரவு தூக்கம் அளித்து மறுநாள் காலை ஆகாரம் உண்பது. இது இன்றைய உபவாசம். இந்த மாதிரி இருக்க முடியாதவர்கள் பால், பழரசம் இந்த மாதிரியாக லிக்விடாக சாப்பிட்டு இருக்கலாம். அப்படிங்கிறது 2வது. அது முடியலை. ஒரு சந்தி என்பது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னால் சஷ்டி விதம். சஷ்டி விதங்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரதோஷம், சஷ்டி, இந்த சத்யநாராயண பூஜை இதெல்லாம் அப்படின்னு கேட்டால் காலையிலிருந்து மாலை வரையில் ஒன்றும் இல்லாமல் இருந்து மாலையில் பூஜை செய்துவிட்டு 1/4 பங்கு புசிக்கவும் பக்தர்கள் கூடிக்கொண்டு அனைவருக்கும் கொடுத்து நீ 1/4 பங்கு புசின்னா 1/4 பங்குங்கிறது எவ்வளவு? 4 படி சமைச்சு வச்சுட்டு 1 படி சாப்பிட்டுடலாமா? 1/4 பங்கு தானே சொன்னார். இல்லை நான் பண்ணி வச்சுருந்தேன் 1/4 பங்கு. நீ தினமும் எவ்வளவு சாப்பிடுவியோ அதில் 1/4 பங்கு சாப்பிடணும் அப்படின்னா. அது கடைசி பூஜை முடிந்த பிறகு காலையில் ஆரம்பித்து மாலையில் முடிந்து விடுகிறது. இதுவும் முடியல அப்படின்னா அடுத்ததுக்கு ஒரு சந்தி என்று பெயர். சுதிர்படி சார்த்தம், அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி நாட்களில் ஒரு பொழுது என்று சொல்லுவோம். அது ஒரு சந்தி என்று அழைக்கும். காலையில் ஒன்றும் சாப்பிடாமல் இருந்து மதியம் நண்பகலில் சமையல் செய்து காகத்தட்டிட்டு அதை சாப்பிட்டு விட்டு இரவு ஒன்றும் சாப்பிடாமல் இருப்பது, இதற்கு ஒரு பொழுது என்று பெயர். இந்த உபவாசம் இருக்கக்கூடியானவர்கள் சாப்பிடாமல் இருக்க முடியவில்லை என்றால் அரிசியை முழுதாக உண்ணாமல் உப்புமாவும் தோசை இட்லி இந்த மாதிரி பண்ணணும்னா அதில் இது செய்யும். இதுக்கு மேலே பலகாரம் பழங்களை சாப்பிட்டுக் கொண்டிரு அப்படின்னார். அந்த பலகாரம் என்பது இப்போது பலகாரம் ஆகிவிட்டது. அவர் என்ன சொன்னார்னா, இட்லி தோசை இந்த மாதிரி ஏதாவது ஒன்று உடைத்து அரிசி உடைத்துலாம் சாப்பிட்னா அவர் என்னென்ன சொன்னாலும் அதை எல்லாத்தையும் சாப்பிடுவோம். 2 இட்லி 2 சப்பாத்தி 2 பூரி அது கிடைக்கிறது. ஏதாவது ஒன்றில் நாம் வழக்கம் போல் சாப்பிடுவதில் 1/4 பங்கு 3 வேளையும் அதை எடுத்துக்கொள்ளலாம், தப்பில்லை. பைத்தம்பருப்பை வறுத்து உடைத்து பயிரை உடைத்து வறுத்து உடைத்து அதை வேக வைத்து அதில் வெல்லம் போட்டு பாலை ஊற்றி சாப்பிட்டோம்னா அது பாயசம் போல் இருக்கக்கூடாது. பாயசம் போல் நிறைய வெல்லம் போடக்கூடாது, கொஞ்சமாக வெல்லம் போட்டோம்னா திகட்டாது. 2 டம்ளர் சாப்பிட்டாலும் சாயந்தரம் வரைக்கும் பசிக்காது. இதுபோல் அரிசியை வறுத்து உடைத்து உப்பு இல்லாமல் ஜலத்திலே கடலை வச்சுக்கணும், உப்புமா போல. அதில் பழம் தொட்டு சாப்பிடலாம், சர்க்கரை தொட்டு சாப்பிடலாம், உப்பு இல்லாமல் சாப்பிடணும், பால் ஊற்றி சாப்பிடலாம், மோர் ஊற்றி சாப்பிடலாம். ஆனால் உப்பு மட்டும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரியாக சாப்பிடுவது இதுக்கு பேர் சொஜ்ஜிகை என்று சொல்வார்கள். இதற்கு மேல் தான் நம்ம உப்பு போட்ட பதார்த்தங்கள் சாப்பிடுவது. இந்த மாதிரியாக கலியுகத்திலே நாம் இந்த உபவாசத்தை இந்த மாதிரி தான் நட்டிக்க முடியும். இந்த இப்போ நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு மறந்துருந்தாலும் மறுபடியும் எப்போ கேட்டாலும் சொல்லுவேன். ஆஃப் த ரெக்கார்டு எப்போ வேணாலும் சொல்கிறேன். அதாவது இப்போ முன்ன இருந்து அவங்க சொன்ன மாதிரி நம்ம இருக்க முடியல அப்படின்னா, சந்திர கிரகணம் வருகிறது, சந்திர கிரகணம் அந்த கிரகணம் பிடிச்சிட்டே மறைஞ்சிருச்சுன்னா மறுநாள் சாயந்தரம் சந்திரனை பார்த்து தான் சாப்பிடணும்னு சொல்கிறாங்க, சாஸ்திரத்தில் இருக்கு. அன்றைக்கி அவங்க இருந்தாங்க, இன்றைக்கி நாம் இருக்க முடியாது. 4 hours பிஃபோர் சாப்பிடாமல் இருந்துட்டு கிரகணம் விட்டது என்று தெரிந்த உடனே நாம் சாப்பிட வேண்டும். நம் கண்ணுக்கு தெரியலையே வெளியே எங்கேயோ ஒரு நாள் விட்டு விட்டது. அந்த அளவில் நாம் திருப்தி அடைந்தோடு சாப்பிடத்தான் வேண்டுமே தவிர அதற்காக நான் நாளை சாயந்தரம் வரைக்கும் இருக்கேன்னு இருக்க முடியாது. இப்போ சரீர தர்மத்தையும் அனுசரிக்கும். இந்த மாதிரியாக பிரதாதிகளை
தற்காலத்திற்கு எந்த அளவுக்கு அனுசரிக்க முடியுமோ இதிலே ஆதுரே விருத்தே பாலானா ஆச்சாரம் நவிச்சாரணியம். நான் சாப்பிடாம குழந்தை சாப்பிடாது, குழந்தை சாப்பிடாது. கிரகண காலத்தில் மட்டும் குழந்தைகளுக்கு ஒன்றும் கொடுக்கக்கூடாது. ஆனால் கிரகணம் பிடிப்பதற்கு 1 மணி முன்னே தான் குழந்தைக்கு கொடுக்கலாம். நாமெல்லாம் 4 மணிக்கு முன்னால் சாப்பிடணும். அந்த குழந்தைக்கு கொடுக்குறதுன்னு பாரு, அது ஒன்றுக்கு போயிடும் 1/2 மணி நேரத்தில். அதனால் அந்த குழந்தை கட்டாயம் கொடுக்கணும். அதே மாதிரி குழந்தை குளிக்கணுங்கிற அவசியம் இல்லை. குழந்தை வந்து கிரகணம் விட்டுதுன்னா அதுக்கு பாலை கொடுத்து அப்புறம் குளிப்பாட்டலாம். அதே மாதிரி வயதானவர்களுக்கும் நோய்வாய்ப்பட்டவர்களுக்கும் இந்த ஆச்சாரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆதுரே விருத்தே பாலானா ஆச்சாரம் நவிச்சாரணீயம். ஆச்சாரத்தை அங்கு பேச வேண்டிய அவசியம் இல்லை என்பதாகத்தானே இந்த கர்ப்பிணிகளும் இது செய்கிறாங்க. இந்த மாதிரியா இந்த விரதம்னா என்ன, அந்த விரதத்தை எப்படி இருக்கணும்னு இதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொன்னேன். சந்தேகம் இருந்தால் நீங்கள் மேற்கொண்டு எப்போ கேட்டாலும் ஆமத்திருக்கான்னு நான் சொல்கிறேன். கர்ப்பிணிகள் வந்து எதுவும் அந்த நேரத்தில் இருக்கிற நேரத்தில் எதுவுமே தொடக்கூடாது, செய்யக்கூடாதுங்கிறாங்களா என்ன சாமி? சொல்லுங்கள். கர்ப்பிணிகள் வந்து கிரகணத்தில் கிரகண காலங்களில் கர்ப்பிணிகள் வந்து எந்த ஒரு காரியம் செய்தாலும் அந்த குழந்தைக்கு அந்த அவயவத்திலே அது ஏற்படும். இது வந்து அனுபவத்திலே கண்ட நிகழ்ச்சி. எனக்கு பெரிய மாமா, தாய் மாமாவுக்கு பெரியவர் இருந்தார். அந்த அம்மா என்ன பண்ணாங்க, நாளைக்கு சமைக்கிற சாப்பாட்டுக்கு கிரகணத்தை நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த கொத்தவரங்காயை கையினால் கிள்ளி பொரியலுக்கார மாதிரி வச்சுட்டாங்க. அது இங்கே பெரிய மாமாவனுடைய காதில் அந்த கிள்ளு அப்படி இருக்குது, ஓட்டையாகவே இருக்குது. அதே மாதிரி புளி நறுக்கிட்டு இருந்தாங்கன்னு ஒரு பாட்டி எங்கள் வீட்டில். அந்த அம்மாவுக்கு பிறந்த குழந்தைக்கு இந்த புளி மாதிரி உள்ள பிரசிங்க உருண்டு மாதிரி ஆயிடுச்சு. புளி மாதிரி இருந்தது. அது போகவே முடியல. கடைசி வரைக்கும் அவருக்கு அங்கே இருந்துகிட்டே இருந்தது. அந்த கிரகத்தினுடைய எஃபெக்ட் ஆகப்பட்டது. இவர்கள் வந்து எந்த ஒரு பொருளை தொடுகிறார்களோ, எந்த இடத்துல அவயவங்களிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த அவயவத்தில் ஒரு வச்சம் அந்த குழந்தைக்கு கட்டாயம் வர்றது. அதனால் ரிலாக்ஸாக படுத்திருக்கணும். ஒன்றுக்கு போகிறதோ வெளியில் போகிறோம் அப்படின்னாக்கா அந்த வெளியில் சூரிய ஒளி படாததாவது, சந்திர ஒளி படாததாவது தான் அவங்க நடத்திக்கணும். அந்த மாதிரி தான் இருக்கணும். அது கட்டாயம் அந்த மாதிரி சொல்கிறது வாஸ்தவம் தான், அது உண்மையானது தான். அதே மாதிரி தூரம் குளிக்கிறார்கள். அந்த தூரம் குளித்த பெண்கள் வெறும் வயிற்றுடன் வேறு புருஷனை பார்க்கக்கூடாது. புருஷனை பார்க்க வேண்டும், நல்ல சுவாமி படங்களை பார்க்க வேண்டும். வெறும் ஒரு உப்பு கல்லாத வாயில் போட்டுட்டு தான் வெளியில் வரணும். ஏன்னு கேட்டால் அப்போ வந்து பிளெயின் ஸ்லேட்டாக அவருடைய மனசு இருக்கிறதா. அப்பொழுது வந்து அது குளிச்சுட்டு வந்து அந்த 5ஆவது நாள் நேராக யாரை பார்க்குறாரோ அவனுடைய ஃபிகர் அந்த குழந்தைக்கு வந்துடும். யாதிருஷம் புருஷன் திருஷ்டுவா தாதிருஷி பிரஜாபவதி அப்படின்னு. அதனால் அந்த தூரமாக இருந்து வீட்டுக்கு தூரமாக இருந்த குளிர்ச்சி பெண்கள் வயிற்றிலே ஒன்றும் இல்லாமல் வெளியில் வரக்கூடாது. அது அநேகமாக பார்க்கணும். இது மாதிரியா இந்த உலக இயற்கையான பஞ்சபூதங்களுக்கும் மனித உடலுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது. அதனாலே நமக்கு தோஷங்கள் ஏற்படத்தான் செய்கிறது. இவன் பிறந்தபொழுது இந்த கோடு இந்த தாவிலிருந்து இவரை பார்க்கின்றது. அதனால் இவனுக்கு இது ஏற்படுகிறது என்பது ஜாதகம். இது நாம் எங்கே பார்க்கிறோம் என்றால் பௌர்ணமி அமாவாசை கடல் கொந்தளிக்கிறது. மனநிலை சரியில்லாதவர்கள் அன்று அதிகப்படி பாதிக்கப்படுகிறார்கள். பார்க்கிறோம் இல்லையா? அது மாதிரி இயற்கையின் சீற்றம், இயற்கையின் பருவக்கோளாறு நம்ம உடலை பாதிக்கிறது. அதற்கு தகுந்த மாதிரி நாம் நடக்க வேண்டும் என்று பெரியர்கள் வைத்திருக்கிறார்கள். அமாவாசையில் தானியத்தை களஞ்சியத்தில் எடுத்து வைத்தால் அந்த விலை வந்து உழுக்காது. அமாவாசைக்கு ஒரு மரத்தை அறுத்து போட்டால் அந்த மரம் உழுக்காது. இந்த மாதிரிலாம் இன்றைக்கும் இந்த மரம் அறுப்பவர்கள் முக்கியமான பெரிய பெரிய மரங்களை அந்த அமாவாசை என்று அறுக்கிறார்கள். இந்த மாதிரியாக அந்த இயற்கையினுடைய பஞ்சபூதங்களுடைய பாதிப்பு நமக்கு ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் பெரியவர்கள் சொன்ன காலங்களிலே அதன்படி நாம் ஒழுகுவது அவசியம்தான் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய என்னுடைய சிற்றுரையை இத்துடன் சம்பூர்த்தி செய்து கொள்கிறேன்.